எனக்கு முதல்ல ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வந்து வாத்தியார் படத்தில் தான், மக்கள் திலம் எம்ஜிஆருடைய படத்தில் தான். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கையில ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயிசமா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 4 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்றதுக்காக, பாலியல் பலாத்காரம் பண்றதுக்காக, ரேப்பிங், நம்ம வழக்கமா சொல்ற ரேப்பிங் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை துரத்துவாங்க இந்த பாலியல் வன்முறைக்காக. அப்ப வாத்தியார் அங்கிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ணி 4 ரவுடிகளை அடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுவாரு. காப்பாத்தணும்னு அந்த பொண்ணு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, அண்ணா சரியான நேரமா பார்த்து ஆண்டவன் உங்களை அனுப்பிச்சு வச்சாருண்ணா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லுவாரு, என்னை அனுப்புறது ஆண்டவன்னா, இதுக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்க வந்தாங்களே அவங்க அனுப்புறது. அருமையான வசனம் ஐயா. என்ன சரியான நேரத்துல ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சாங்கன்னா அப்படின்னு சொன்னோம். என்னை அனுப்பி வச்சது ஆண்டவன் தான், இதுக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்களை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அது யார் அனுப்பிச்சு வச்சான்னு கேட்பாரு. அதுதான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது முதல்ல வந்து ஒரு சிந்தனை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதன் நமக்கு அடையாளம், சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறதா. உண்மையிலேயே அவமானங்க. அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். உண்மையிலேயே இந்த சாதி வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் உதவ போறதோ இல்லை. என்ன எடுத்துக்கங்க, இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறதுக்கு காரணம் சாதி கிடையாது, தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் பிரதர்ஸும் தான். யாருன்னு கேட்குறீங்களா? சினிமாங்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர், கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு வெள்ளக்காரன் தெரியும், ஃபாரினர்னு தெரியும். அவருக்கு மேபி மதமா வேணா ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம், அது கூட எனக்கு தெரியல. அவரெல்லாம் நாத்திகரன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ், அவர் தான் வந்து சினிமாவை வந்து இவங்க 2 பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன டிஸ்கிரைப் பண்ணது பூரா எங்க ஜாதிக்காரன் தான். எனக்கு நம்மளுக்கு கை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும். சொர்ணக்கார பொண்ணத்தை லவ் பண்ண நாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதி எல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆயிட்டோம். மாடி வீட்டு ஏழைன்னா எப்படின்னா 0க்கும் கீழே. பிச்சைக்காரனுக்கு வந்து கடன் எல்லாம் இருக்காரு. மாடி வீட்டு ஏழைக்கு என்ன பிரச்சனைனா, கார் இருக்கு, பெட்ரோல் இருக்காது, ஃபேன் இருக்கு ஓடாது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு ஓடாது. இதுதான் வந்து மாடி வீட்டு ஏழை. அப்படின்னு நம்ம சொந்தக்காரன் கழட்டி விட்டாங்க. அட இவனடா இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பொண்ணு பொண்ணு கழட்டி விட்டாங்க. ஸோ ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் வரல, யாரும் நம்மளை லவ்வும் பண்ணல, அதுதான் உண்மை. அப்புறம் சரி என்னன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி பாட்னி படித்தேன். அது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட். அந்த காலத்தில் இப்போ எனக்கு 71 வயசு ஆகுது. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்சி பாட்னிக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, ஒரு வேலையும் கிடைக்காது, ஒரு இடமும் கிடைக்காது. என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நமக்கு நடிகர் சிவகுமார் அண்ணாலாம் பழக்கமானாரு. நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன், எல்லாரும் மாதிரி, வாத்தியார் மாதிரி, நடிகர் தலம் சிவாஜி மாதிரி, அந்த காலத்தில் பாலையா சார் மாதிரி, நாகேஷ் சார் மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணுவேன். சரி போய் ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போமே. போகையிலேயே வந்து டிரைவிங் லைசன்ஸோட வரேன். போவேண்டா, சினிமாவில் நடிக்க முடிஞ்சா சினிமாவில் நடிப்பு, இல்லாட்டி டிரைவர் ஆயிருவேன். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்போ சொந்த சாதிக்காரன் தான் சொன்னேன், டே நீ எல்லாம் போய் நடிச்சு ஏன்டா சினிமா பாக்குறீங்களடா. அப்பதான் தில்லானா மோனாம்பல் வந்து ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து பாடுற, டே தில்லானா மோனாம்பல் பாடுற, எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி, நாகேஷ், பாலையா, இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிழிக்க போறன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணது ஜாதிக்காரன் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன். எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர் நடிகர் இயக்குனர் TN பாலு அவர்கள். சட்டம்பன் கையில் படம் எடுத்தவர். அவரு என்ன ஜாதின்னு தெரியாது, உண்மையிலே தெரியாது எனக்கு. எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு, டான்ஸ் ஆட தெரியாது எனக்கு, என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவர் என் ஜாதிக்காரர் கிடையாது. எனக்கு டான்ஸே வராது, எனக்கு வந்து பாட்டு போட்டு என் பாட்டை ஹிட் பண்ணி என்னைய ஒரு கதாநாயகனாக்கல மிக முக்கியமான பங்கு உள்ளவர் இளையராஜா இசைஞானி அவர்கள். அவரு வந்து என் ஜாதிக்காரர் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு பல சக்சஸ் கொடுத்த தேவா அவர்கள் வந்து என் ஜாதிக்காரர் கிடைச்சாரு. யாருமே என் கூட ஜோடியா நடிச்சவங்களும் என் ஜாதிக்காரன் கிடையாது. ஸோ ஜாதியினால எந்த பிரயோஜனமும் இல்லை.